அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதம் முழுக்க முழுக்க மார்கழி மாதம். மார்கழி மாதத்திலேயே இறை சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்ய போகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயங்க 21 நாள் 21 முறை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுத ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல வெற்றிகள், நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடுற அளவுக்கு உள்ள அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நிகழும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இது. அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெளிவாக புரிய வரும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்ம நினச்சது, ஆசைப்பட்டது எல்லாமே நடப்பதற்கு மிக அற்புதமான ஒரு நேரங்காலம், அது துவங்குவதற்கான ஒரு நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது அதிகாலை 3:30 மணிலேருந்து காலையில் ஒரு 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய மிக பொன்னான நேரம். இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தாலுமே அந்த ஒரு விஷயங்களானது நமக்கு கண்டிப்பாக இயற்கையும் சரி, நம்ம கும்பிடுகின்ற தெய்வங்களும் சரி, அது உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரபஞ்ச நேரத்துக்கு இருக்குது. வாழ்க்கையில் நிறைய ஒரு வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பார்த்தா அவங்களுடைய அந்த இன்டர்வியூலெலாம் கூட சொல்கிற ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம படிக்கிறது, காலையில் தியானம் பண்ணுறது, காலையிலேயே அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே தான். முதல்ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ராத்திரி லேட்டாக தூங்கிட்டு இப்படி காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையுடைய முறைகளை நீங்கள் மாற்றிட்டு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல சாதிக்கணும், நம்முடைய எண்ணங்களாக நிறைவேறணும், நினச்சதை அடையணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் திரும்புகிற பக்கமெல்லாம் வெற்றி கிடைக்கும். அதுவும் இந்த ஒரு மார்கழி மாதம் கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன ஒரு வார்த்தை தான், மாதங்களில் நான் மார்கழி. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஒரு மாதமானது தேவர்களுடைய ஒரு மாதம், இறை வழிபாட்டுக்கு ஒரு உரிய மாதம்னு சொல்லப்படுது. நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். முதல் 6 மாதம், அதாவது தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதும், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும் இரவு பொழுது. அப்படி பார்க்குறப்ப இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில் வருது. அதன் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம் இந்த ஒரு மார்கழி மாதம்ங்கிறப்ப அப்போ மனுஷங்களுக்கு அது ஒரு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள், எந்த ஒரு வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எது வச்சாலும் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கும். வாசலில் கோலம் போட்டு அந்த தீபமாக இருக்கட்டும், சுவாமிக்கு பூஜையில் தீபம், இது மாதிரியான பூஜைகள் செய்வதற்காக நிறைய பேர் எந்திரிப்பாங்க. அப்படி நீங்கள் இறை வழிபாட்டுக்காக எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, இல்லை இந்த ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும், வாழ்க்கையில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் கரெக்டாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள 48 நிமிஷங்களில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே தாராளமாக எழுந்திரிச்சு குளிக்கணுங்கிற ஒரு அவசியம் கூட கிடையாதுங்க. பூஜைகள் கிடையாது, நீங்கள் விளக்கு தான் ஏற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. விளக்குகள் ஏற்றுவதுங்கிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதற்கு தீட்டு காலம், வேறு ஏதாச்சும் தீட்டுக்கள், அது மாதிரி எந்தவித விஷயங்கள் ஃபார்மாலிட்டி கிடையாது. நம்ம செய்ய போகிறது கரெக்டாக 21 நாள் 21 முறை. இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, ஒரு வாய் மட்டும் கொப்பளிக்கிறனா கொப்பளிச்சுட்டு, ப்ரஷ் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு நோட்டு, பேனா, ஏன்னா நமக்கு இதுக்கு பேப்பரை எழுதக்கூடாது, ஒரே ஒரு நோட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. பழைய டைரிகள் எடுத்துக்கலாம், கோடு போட்டது போடாதது இது மாதிரி எந்தவித கணக்கும் கிடையாது. ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், நீங்கள் க்ரீனும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிளாக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரஃப் நோட்டு, இல்லை குழந்தைகள் படிக்கிற நோட்டு, அது மாதிரி நோட் எடுத்துக்கிட்டு 21 நாள் நமக்கு 21 முறை எழுதணும். எதற்காக இந்த 21 நாள் பழக்கம்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்காக நமக்கு எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே நம்ம அதற்கு ஒரு பழக்கமே இல்லாத ஒரு விஷயங்கள் கூட நமக்கு பழகுவதற்கு 21 நாட்கள் ஆகுமா. அதனால தான் இந்த 21 நாட்கள் தொடர்ந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக 22வது நாள் நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம்.
நமக்கு பல வெற்றிகள் கொடுப்பதற்கான அந்த பயிற்சியானது நமக்கு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த 21 நாட்களுக்கான ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அப்படி 21 நாட்கள் 21 முறை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எழுதக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை, நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு வெற்றியாளன். இப்போ உங்களுக்கு இந்த நோட்டில் நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 21 முறை இந்த நோட்டில் நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி டெய்லி காலையில், இப்போ இந்த பதிவை நம்ம இன்றைக்கி மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் இந்த பதிவை 2-3 நாள் கழித்து கூட பார்க்கலாம். அப்படி எப்போ பார்த்தாலும் சரி, நீங்கள் அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி நீங்கள் ஆரம்பித்து நம்ம எழுத ஆரம்பித்து பாருங்கள். ஏன்னா வெற்றியாளன்கிறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் இது மாதிரிலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நமக்கு பணம் வேணும், வீடு வேணும், நமக்கு நகை வேணும், இல்லாட்டி குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும், அப்படிலாம் நினைப்போம். ஆனால் வெற்றியாளன்கிற அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும். எல்லாமே உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் வெற்றியாளன். ஒருத்தங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் கிடச்சிருக்கும், கணவனோ மனைவியோ இருப்பாங்க, நல்ல ஒரு குழந்தைகள், ஆரோக்கியம், பணம், காசு, நிம்மதி, சந்தோஷம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்டவங்க தான் வாழ்க்கையில் வெற்றியாளன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மந்திர வார்த்தையை நம்ம டெய்லி அப்படி சொல்லி எழுதிட்டே இருக்கிறப்ப, நீங்கள் எழுதுகிறப்ப நீங்கள் சும்மா கடமைக்காக நம்ம எழுதக்கூடாது. நீங்கள் அதை அனுபவபூர்வமாக நீங்கள் வாழ்க்கையில் மனசுக்குள்ளே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு நல்ல ஒரு பெரிய சாதிச்சிட்டிங்கிற அந்த சந்தோஷமான ஒரு உணர்வோடு இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம எழுதணும். இப்படி நம்ம எழுத 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 இந்த பிரபஞ்சமானது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிக்கு கண்டிப்பாக வெற்றி திசை நோக்கி நம்முடைய வாழ்க்கையானது திருப்பி பயணிக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க இந்த இதில் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரகசியமான ஒரு வழிபாடு. ஏன்னா நம்ம இந்த ஒரு வார்த்தை பலருடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை. நிறைய பேர் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம நிறைய பேருடைய ஆஃபீஸ்லலாம் போகிறப்ப பார்த்துருக்கோம். நான் ஒரு வெற்றியாளன்னு சொல்லிட்டு இப்படி எழுதிறதுனா நம்ம நிறைய இந்த வாசகம் பார்த்துருப்போம். ஏன்னா அதற்கான அர்த்தங்கள் தான் நம்ம அதை பார்க்குறப்பையோ அந்த ஒரு வார்த்தைகள் படிக்கிறப்பையோ நமக்குள்ளே கூட உள்ள உள் உணர்வுகள் நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு நம்மளை கொண்டு போகுங்கிறது ஒரு ஐதீகம். எப்பயுமே இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளாக இருக்கட்டும், பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம கேட்க 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 நம்முடைய உள்ளுக்குள்ளேயும் சரி, நம்முடைய சரௌண்டிங்லையும் பாசிட்டிவ் ஆராஸ், பாசிட்டிவ் விஷயங்களானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே மூளையில் அப்படி பதிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எழுதின விஷயங்கள் நமக்கு அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி இந்த முறையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்கிறப்ப, அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் எதை செஞ்சாலுமே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். அதனால் எழுதுகிறப்ப எழுந்திரிச்சோன்னு எக்காரணம் கொண்டும் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வார்த்தைகள், இது நடக்குமா நடக்காதா, இன்றைக்கி இருக்க என்ன பிரச்சனை, நம்ம இது பண்ணணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு மனசையெல்லாம் குழப்பிக்காமல் அந்த அமைதியான சூழலில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது அப்படிங்கிற நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த ஒரு மந்திர வார்த்தையை எழுத ஆரம்பிங்க. நிச்சயமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் சரி, இந்த மாதத்துக்கு உரிய அந்த இறை சக்தியும் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு கொண்டு போகுங்க. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.